ஏன் தமிழக அரசு இவ்வளவு அமைதியா இருக்கு? காவல்துறையினர் எதுவுமே பேசாம இருக்காங்க. ஏன் இவ்வளவு மெத்தனம் காட்டுறாங்க? ஒருவேளை இதுல அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறாங்களா? ஏழை குடும்பம் தானே, இவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு நினைக்கிறாங்களா? இவங்களுக்காக எதுக்கு கேஸ கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களா? இல்லன்னா ஒருவேளை இவங்க குடும்பத்துல யாருமே அரசியல்வாதி கிடையாது, இவங்களுக்கு எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் தெரியாது அப்படிங்கறதுனால மெத்தனம் காட்டுறாங்களான்னு ஒவ்வொரு தமிழக மக்களுக்கும் கேள்வி எழுந்திருக்கு. அப்படியான ஒரு கொடூர சம்பவம் தான் தமிழகத்துல இப்ப நடந்திருக்கு. ஜூலை 12ஆம் தேதி திருவள்ளூர்ல இருக்க கும்மிடிப்பூண்டியில நடந்த சம்பவம் தான் இது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மோசமான விஷயம். அதாவது 4வது படிக்கக்கூடிய மாணவி அவங்க அக்காவோட ரயில் மூலமா பள்ளிக்கு போயிட்டு வராங்க. அன்னைக்கு அந்த குழந்தைக்கு சீக்கிரமே பள்ளிக்கூடம் முடிஞ்சதுனால ரயில் ஏறி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி கும்மிடிப்பூண்டியில இறங்கியிருக்காங்க. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கலாம், அக்கா வந்ததும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு எந்த ஒரு தாட்டும் இல்லாம ஜாலியா கிளம்பி ட்ரெயின் ஏறி வந்த குழந்தைக்கு நேர்ந்த ஒரு விபரீத சம்பவம் தான். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல 2 பக்கமுமே மாந்தோப்புகள் தான் இருக்கும், ஒரு மண் ரோடு மட்டும் தான். முக்கியமா அந்த ரோட்ல எந்த ஒரு மின் விளக்குகளுமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ரோடு தான் அந்த ஸ்டேஷனை சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ரயில்ல இருந்து இறங்கி ஆளே இல்லாத ரோட்ல ஒரு குழந்தை நடந்து போய்கிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த குழந்தைய ஃபாலோ பண்ற ஒரு வட மாநிலத்தவர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ அவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த கொடூரன் அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணிட்டே போய் யாருமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் வாய பொத்தி அந்த குழந்தைய மாந்தோப்புக்குள்ள கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. காலை புடிச்சு அந்த குழந்தைய உள்ள இழுத்து எவ்வளவு தூரம் சித்திரவதைகள் செய்ய முடியுமோ செஞ்சிருக்கான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு சொல்லி முதல் முறை அந்த குழந்தை முயற்சி பண்ணி ஓடி இருக்காங்க. ஆனா திரும்பவுமே அந்த மண் ரோட்லயே அந்த குழந்தைய காலை புடிச்சு தரன்னு இழுத்து மறுபடியும் அந்த மாந்தோப்புக்குள்ள கூட்டிட்டு போய் மறுபடியும் பாலியல் ரீதியா துன்புறுத்தலை கொடுத்திருக்கான். எவ்வளவோ முறை அண்ணா வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கெஞ்சியும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம தன்னுடைய கொடூரத்தை காட்டியிருக்கான். முதல் முறை செருப்பு போட்டிருந்ததுனாலதான் நம்மளால சரியா ஓட முடியலன்னு தன்னோட செருப்பை எல்லாம் கழட்டி விட்டுட்டு அவசரமா அந்த குழந்தை இவன் போன் பேசுறதுக்காக திரும்பின அந்த கேப்ல ஓடி இருக்கு. அந்த குழந்தையினுடைய மனசு எந்த அளவுக்கு ஒரு பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா, வழியில ஓடி போகும்போது அவளை மாதிரியே ஒரு குழந்தை எதிரில நடந்து வந்திருக்கு. அந்த பக்கம் போகாத, அங்க ஒருத்தன் இருக்கான், அவன் இப்படி பண்ணிட்டான், நீயும் போனா உன்னையும் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அந்த குழந்தையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆடைகள் முழுக்க ரத்தத்தோட தன்னோட அம்மா முன்னாடி போய் நின்று அந்த குழந்தை கதறி இருக்கு. பதறி போன அம்மாவும் பக்கத்துல இருக்கவங்களும் குடும்பத்தினரும் என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தைய மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. தீவிர சிகிச்சைக்கு அப்புறமா வீடு திரும்பிட்டாங்க. எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லப்பட்ட நிலையில இன்னைக்கு மறுபடியும் அந்த குழந்தைக்கு உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. நடந்த சம்பவம் இதுதான். ஆனா இதுல ஏத்துக்கவே முடியாத, ஜீரணிக்கவே முடியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்தது ஜூலை 12ஆம் தேதி. இன்னையோட சேர்த்து சொல்லணும்னா ஒரு 13-14 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நிலையிலும் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிய காவல்துறையினர் கைது பண்ணவே இல்லை, தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு தேடுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய பட்ட பகல்ல கடத்திட்டு மாந்தோப்புக்குள்ள போற சிசிடிவி வீடியோ கிடைச்சிருக்கு. அது இன்டர்நெட் மூலமா ஃபுல்லா வைரல் ஆச்சு. அதையும் தொடர்ந்து முகம் சரியா தெரியல, யாருன்னு தெரியலன்னு எக்கச்சக்கமான சாக்குகள் சொல்லப்பட்டுச்சு. முதல் கட்டமா இவர் யாரு, இவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் போன் நம்பரை கொடுக்குறாங்க. பிறகு அவனுடைய தெளிவான புகைப்படமும் கிடைக்குது. ஏதோ ஒரு கடையில நின்று போன் பேசுற மாதிரியான ஒரு போட்டோ கிடைக்குது. தெளிவான முகம் கிடைச்சுமே அடுத்த முறை காவல்துறையினர் சார்பில் என்ன சொல்றாங்க, இவன் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 5 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. போன் நம்பர் இருக்கு, நாங்க கால் பண்ணி சொல்லணும், 5 லட்சம் சன்மானம் கொடுப்பீங்க நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா, அப்ப காவல்துறை எதுக்கு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல எழுந்திருக்கு. சன்மானம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க, எல்லாமே சரிதான். ஆனா இன்னைக்கு வரைக்குமே அந்த குற்றவாளிய காவல்துறையினரால கண்டுபிடிக்கவே முடியல. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில இந்த வடமாநில இளைஞர் மாதிரியே ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு, அவன் தான் இவனா இருப்பானோ அப்படின்னு சொல்லி காவல்துறை எல்லாம் சேர்ந்து போய் அந்த நபரை பயங்கரமா எவ்வளவு தூரம் விசாரிக்க முடியுமோ விசாரிச்சிருக்காங்க. ஆனா கடைசியில அது அந்த ஆள் கிடையாது, இவர் வேற ஒருத்தரும் தெரிஞ்சு இவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்றவாளி பிடிபடவே இல்லை. இதுக்காக பாஜக சார்பில் பெரும் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினாங்க. நிறைய கட்சிகள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. நிறைய சமூக ஆர்வலர்கள் இதை எதிர்த்து பேசினாங்க. ஆனா அதுக்கான விளைவுன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படல. தனிப்படைகள் அமைச்சிருக்கோம், தனிப்படைகள் வச்சு தேடுறோம் அப்படின்னு இவ்வளவு விஷயங்கள் சொல்லியுமே ஏன் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அஜித்குமாருடைய கேஸ்ல நீங்க காட்டின துரிதமும் அந்த விவேகமும் அந்த எக்ஸைட்மெண்ட்டையும்
ஏன் இந்த கேஸ்ல காட்டல? ஒருவேளை எந்த அரசியல்வாதியோட தலையிடும் அந்த குடும்பத்துக்கு இல்ல, அவங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இல்லன்றதுனாலயா? ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு நிகிதா சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த பையன் கிட்ட முறையான விசாரணைய போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் நடத்தல, எதுவுமே பண்ணல. ஆனா முழுக்க முழுக்க அன்அபிஷியலா ஒரு போலீஸ்காரங்க என்னென்ன விஷயங்களை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தையினுடைய இந்த சம்பவத்துக்கான பதில்கள் எப்படி வருது அப்படின்னா, முதல்ல ஏன் குழந்தைய தனியா ட்ரெயின்ல விடுறீங்க? சேஃப்டி இருக்காதுன்னு பெத்தவங்களுக்கு தெரியாதா? பெத்தவங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஏரியாவுல ஏன் குழந்தைய தனியா அனுப்புறீங்க? அந்த குழந்தை தனியா வந்தது அந்த குழந்தையோட தப்பு. இப்படிதான் இங்க இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு மோசமான ஒரு சமுதாயத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு 4வது படிக்கக்கூடிய குழந்தை தன்னுடைய ஊர்ல தன்னுடைய தெருவுல சுதந்திரமா நடக்க முடியாது அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன மாதிரியான ஒரு இடத்துல இருக்கோன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுல இன்னும் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, சின்ன குழந்தை அவ தனியா வந்திருக்கா, அவளை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான், அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு, குழந்தைங்க சேஃபா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னாலும் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. சரி, உங்களுடைய கணக்குக்கே வரேன். குழந்தைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, போன மாசம் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில காலையில நடைப்பயிற்சிக்கு போன ஒரு 80 வயது மூதாட்டிய சிலர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 பேர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அந்த 4 பேர்கிட்ட விசாரணை முடிஞ்சுதா, அவங்களுக்கு தண்டனை வந்துச்சா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான தகவல் இல்ல. இந்த சம்பவம் நடந்ததுமே அந்த பாட்டிய அரசு மருத்துவமனையில அனுமதிச்சு அவங்களுக்கான சிகிச்சைகள் எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. குழந்தைக்கு இப்படி நடக்குதுன்னா 80 வயது மூதாட்டி அவங்களுக்கும் அதான் நடக்குது. இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான காரணங்களை சொல்ல போறாங்க? 80 வயசு பாட்டிக்கு எதுக்கு வாக்கிங், அவங்க ஏன் வெளியே போகணுன்ற கேள்வி கேட்க போறாங்களா? இவ்வளவு ஏன் இந்த 2025 பிப்ரவரி மாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல 17 வயசு பெண் குழந்தைய 7 வாலிபர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதே பிப்ரவரி மாசம் வேலூர்ல ஒரு 30 வயது பெண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து அவங்களையும் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதே வேலூர்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேஸான 8 மாத கர்ப்பிணிய ரயில்ல வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்கள ரயில்ல இருந்து தள்ளி விடுறாங்க. இதனால அவங்க வயிற்றுல இருந்த கரு கலைஞ்சு போகுது. இப்ப சமீபத்துல தான் இந்த கேஸுக்கான தீர்ப்பும் கொடுக்கப்பட்டுச்சு. இது மட்டும் இல்ல, தமிழகத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம், அதாவது ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சமா ஒரு 3 கேசஸ இந்த மாதிரி நம்ம கேட்டுருவோம். நம்ம நியூஸ் ரொம்ப பாக்குறது இல்ல, எப்பவாவது தான் நியூஸ் பாக்குறோம். இருந்தாலுமே ஒரு நாளைக்கு நம்ம 3 கேசஸ கேட்கிறோம் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து நியூஸ் பாக்குறோம், இல்ல நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கணக்கே கிடையாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா 2020ல இந்த பாலியல் வன்கொடுமை கேசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3090, அதாவது 23% இருந்திருக்கு. அதே கேசஸ் 2024ல 6975, அதாவது 52.3% அதிகரிச்சிருக்கு. எந்த அளவுக்கான ஒரு முன்னேற்றம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. இந்த குழந்தையினுடைய தாய் கதறி அழுகிற விஷயமா இருக்கட்டும், தன்னுடைய குழந்தைக்கு என்ன மாதிரியான துயர சம்பவங்கள் நடந்துச்சுன்னு ஒரு தாயே எக்ஸ்பிளைன் பண்ற விதமா இருக்கட்டும், இருக்கிறதுலயே ஏத்துக்க முடியாத மனசை உழுக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கு. முக்கியமா இந்த மீடியாக்கள் தங்களோட டிஆர்பியை ஏத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட மறுபடியும் அந்த விஷயத்தை கேட்கறது, டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்றது, ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்றது தெளிவா விளக்குங்கன்னு அவங்க கிட்ட கேட்கறது, இந்த விஷயங்களை திரும்ப திரும்ப பேசுறப்போ அந்த தாய்க்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு எல்லாம் புரியுமா புரியாதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னொரு விஷயம், இந்த படத்துல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவனை ரோட்ல நடக்க விட்டு சுடணும் அப்படிங்கிற மாதிரியான டைலாக் எல்லாம். ஆனா அதெல்லாம் படத்துல மட்டும்தான் இல்லையா? ரியல் லைஃப்ல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, கேஸே போட மாட்டாங்க, குற்றவாளியை தேடிக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாவே எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சு, அந்த விஷயம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கோ இல்ல நம்ம வீட்டுல இருக்க யாராவது ஒருத்தவங்களுக்கோ நடக்கிற வரைக்கும் நமக்கு அதனுடைய வீரியம் புரியாது அப்படிங்கறதுதான். ஆனா இந்த குழந்தையினுடைய சம்பவம் தமிழகத்துக்கே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. பெண்கள் பாதுகாப்புல தமிழகம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கு. பட்ட பகல்ல ஒரு குழந்தைய கடத்திட்டு போய் அந்த குழந்தை என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒருத்தனுக்கு வந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு பெண்கள் பாதுகாப்பு சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டா இதை நான் பாக்குறேன். எப்பவுமே சொல்ற விஷயம் தான், நீங்க அரசு பேருந்து கொடுத்ததா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நாங்க கொடுக்குறோம்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல பெண்களுக்காக நாங்க அது பண்றோம் இது பண்றோம்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே நீங்க செய்யறீங்க செய்யலாம், அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனா இதெல்லாம் நாங்க அனுபவிக்கணும், முதல்ல எங்களுக்கு கிடைக்குமான்றதே பெரிய டவுட் தான். அப்படியே கிடைச்சாலும் இதெல்லாம் நாங்க அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல நாங்க பாதுகாப்பா இருக்கணும். அந்த பாதுகாப்பே கேள்விக்குறியா இருக்கு. ஒரு பேருந்துல ஏறுறோம்னா நிம்மதியா பேருந்துல போய் நிக்க முடியாது, தேவையில்லாத சீண்டல்களும் உரசல்களும் இருக்கு. அப்படிங்கிறப்போ எந்த வகையில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க அனுபவிக்க முடியும்? நீங்க எதை வேணா செய்யுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யுங்க. முக்கியமா கனிமொழி அக்காலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு வருவாங்க.
இந்த கேஸுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வாயவே திறக்கலையே. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. சில விஷயங்களுக்கெல்லாம் தாம் தூம்னு குதிப்பாங்க. ஆனா ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு வரும்போது வாயவே திறக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்துல தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பினுடைய நிலை இப்படிதான் இருக்கு. தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனா என்னதான் நம்ம சொன்னாலுமே அந்த வடுன்றது தன்னுடைய மனசுல அந்த குழந்தைக்கு இறுதி வரைக்கும் இருக்குன்றத யாருமே மறுக்க முடியாத உண்மை. இறுதியா நான் சொல்ற ஒரு விஷயம், தமிழகத்துல பெண்களுக்கு இப்ப முக்கியமா தேவை பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு இன்னும் சரியா இருக்கணும்னா தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். ஒவ்வொரு வாட்டியும் சொல்லக்கூடியது இதுதான். இந்த ஒரு தண்டனையை கொடுத்துட்டோம்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஜெயில இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு மோசமான தண்டனைகள் கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு குற்றங்கள் குறையும். இத வேற நாடுகளை கூட நம்ம எக்ஸாம்பிளா நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட, ஒரு பெண்கள் மேல சின்னதா கை வச்சா கூட மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நாடுகள் எவ்வளவோ இருக்கு. அந்த அளவுக்கு இல்லைனாலும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கறதான் எல்லா பெண்களுடைய கோரிக்கையாவும் இருக்கு. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.